அனைவருக்கும் வணக்கம். மற்றொரு நேர்காணல் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நேர்காணல் நிகழ்ச்சி சமகாலத்தில் தமிழ் மக்களுடைய கவனத்தை ஈர்த்திருக்கக்கூடிய ஒரு விடயம் சார்ந்து பேசிக்கொள்ளவிருக்கிறோம். இலங்கையிலே போர் ஓய்ந்து 16 ஆண்டுகள் கடந்திருக்கக்கூடிய நிலையிலும் கூட தொடர்ச்சியாக தமிழ் அரசியல் கைதிகள் சிறைகளிலே வாடி வருகிறார்கள். தமிழர்களுக்கு எதிராக இலங்கை சுதந்திரம் அடைந்த காலத்துக்கு பிற்பட்ட கால போர்களில் பல்வேறுபட்ட சித்திரவதைகள், கடத்தல்கள், கைதுகள் நடைபெற்று பல நூற்றுக்கணக்கானவர்கள், ஏன் ஆயிரக்கணக்கானவர்கள் சித்திரவதைகளுக்கு மத்தியிலே சிறைகளிலே வாடிய நிலையிலே மற்றும் கடத்தப்பட்டும் கொல்லப்பட்டும் என்று பல அடிப்படைகளிலே தங்களுடைய இன்னுயிர்களை நீத்திருக்கிறார்கள். அந்த வடுக்களை வலிகளை சுமந்தவாறு இன்னமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். போருக்கு பிற்பட்ட காலம் என்பது ஒரு சமாதானத்தை நோக்கிய காலமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட போதிலும் அது சாத்தியப்படவில்லை. மிக குறிப்பாக அண்மையிலே புதிதாக ஆட்சிக்கு வந்த அரசாங்கம் தமிழ் அரசியல் கைதிகளை விடுதலை செய்வது தொடர்பிலே ஒரு சாதகமான அணுகுமுறையை வெளிக்காட்டும் என்ற எதிர்பார்ப்பு நிலவியிருந்த போதிலும் கூட அது சாத்தியப்படவில்லை. இந்நிலையிலே இன்னமும் சிறைகளிலே வாழக்கூடிய, மிக முக்கியமாக 30 ஆண்டுகளை கடந்தும் கூட சிறைகளிலே வாழக்கூடிய தமிழ் அரசியல் கைதிகளை விடுதலை செய்வதற்கான ஒரு கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்படவிருக்கிறது. ஜூலை 24, 25 தேதிகளிலே இந்த கவனஈர்ப்பு போராட்டத்தின் மூலமாக நீதி வேண்டிய பயணத்தை மக்கள் மயப்படுத்தியதாக முன்னெடுக்கும் செயற்பாட்டை குரல் அற்றவர்களுடைய குரல் அமைப்பின் பிரதிநிதிகள் முன்னெடுக்கிறார்கள். அந்த அமைப்பினுடைய 2 பிரதிநிதிகள் இன்றைய நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிறார்கள். ஒருவர் குரல் அற்றவர்களுடைய குரல் அமைப்பின் உடைய நிறுவனர் மற்றும் ஒருங்கிணைப்பாளர் முருகையா கோமகன் அவர்கள். இவர் முன்னாள் அரசியல் கைதி, 6 ஆண்டுகளுக்கு மேலாக கைது செய்யப்பட்டு சிறைகளிலே சித்திரவதைகளை அனுபவித்த ஒருவர். மற்றவர் இப்பொழுது பிரான்சில் வசித்து வரக்கூடிய முன்னாள் அரசியல் கைதி மற்றும் குரல் அற்றவர்கள் அமைப்பினுடைய ஒரு பிரதிநிதி. இவர் 16 ஆண்டு காலம் சிறையிலே வாடியவர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஒரு சில வருடங்களுக்கு முன்னர் தான் அவர் விடுதலை செய்யப்பட்டு இப்பொழுது பிரான்ஸ் நாட்டிலே வசித்து வருகிறார். தொடர்ச்சியாக அரசியல் கைதிகளுடைய விடுதலைக்காக இவர்கள் குரல் கொடுத்து வருகிறார்கள். இந்த நிலையில் தான் இன்று இந்த நிகழ்ச்சியிலே நாங்கள் இந்த கவனஈர்ப்பு நிகழ்ச்சி அல்லது செயற்பாடு தொடர்பிலே பேசிக்கொள்ளவிருக்கிறோம். வணக்கம் முருகையா கோமகன். வணக்கம் செல்லியா சதீஷ்குமார். வணக்கம். வணக்கம். வணக்கம் கோமகன், நாங்கள் முன்னர் பல தடவைகளிலே பேசியிருக்கிறோம். நீங்கள் சிறையிலிருந்து விடுதலையான பின்னரான காலப்போதுகளில் அரசியல் கைதிகளுடைய விடுதலை சார்ந்த பல சந்தர்ப்பங்களிலே பேசியிருக்கிறோம். இப்பொழுது மிக நீண்ட இடைவேளைக்கு பின்னர் பேசுகிறோம். இந்த கவனஈர்ப்பு போராட்டம் தொடர்பிலே, அதனுடைய முக்கியத்துவம் தொடர்பிலே உங்களுடைய கருத்தை சொல்ல முடியுமா? தமிழ் அரசியல் கைதிகளுடைய விடுதலைக்காக செயற்பட்டு வருகின்ற குரலற்றவன் குரல் அமைப்பு நீண்ட காலமாக தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்ற தமிழ் அரசியல் கைதிகள் ஏதோ ஒரு பொறிமுறைகளுக்கு ஊடாக விடுவிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு இலக்கை நோக்கி இதனுடைய செயற்பாடுகள் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்றது. இந்த காலகட்டத்தில் தேவை உணர்ந்து இந்த அமைப்பை நிறுவ வேண்டிய தேவை ஏற்பட்டதுக்கு அமைவாகத்தான் எங்களுடைய செயற்பாடுகளை முன்னெடுத்து வருகின்றோம். அந்த வகையில் இலங்கையில போர் நடந்து 30 ஆண்டுகள் ஆயுத போராட்டம் நடைபெற்றிருந்தது. அதாவது 60 ஆண்டுகள் போராட்டத்தில் இந்த போராட்டத்தின் விளைவுகளாக இன்றைக்கும் சிறைகளில் தமிழ் அரசியல் கைதிகள் தொடர்ச்சியாக சிறை வைக்கப்பட்டிருக்கின்ற சூழல் இந்த இலங்கை தீவில் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றது. காலத்துக்கு காலம் ஆட்சி மாற்றங்கள் மாறினாலும் எங்களுடைய கைதிகளுடைய பேச்சுக்கள், விடுதலைகளுக்கான சாத்தியக்கூறுகள் அவ்வப்போது ஏற்படுவது, பின்னர் அது நீத்து போற ஒரு செயற்பாடாகத்தான் இதுவரைக்கும் அமைந்திருந்தது. இதன் தாக்கங்கள், வலிகளை உணர்ந்து இந்த கைதிகளுக்காக
எங்களுடைய நண்பர்களுக்காக மட்டுமே விடுதலையை நோக்கிய செயற்பாடு தொடர்ச்சியாக முன்னெடுத்து வரும் அதன் தொடர்ச்சி தற்பொழுது வருகின்ற 25ஆம் திகதி இலங்கை சிறைச்சாலைகளிலே படுகொலை செய்யப்பட்ட தமிழ் அரசியல் கைதிகளுக்கான நினைவேந்தல் தினமான அன்றும் அதற்கு முன்னர் 24ஆம் திகதி நாங்கள் நூதனமான முறையில் சில போராட்டங்களை மேற்கொள்ளவும் இருக்கின்றோம். இது ஏற்கனவே ஆரம்பித்திருக்கின்றோம் போராட்டம். ஒன்று விடுதலை விருட்சம் என்ற அந்த துணைப்பொருளே எங்களோட போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. அது 8 தாயகத்தில் உள்ள 8 மாவட்டங்களிலும் அந்த விடுதலை விருட்சம் நாட்டப்பட்டு அந்த விடுதலை விருட்சத்துக்கான விடுதலை நீர் மக்களிடத்திலே இருந்து சேகரிக்கப்பட்டு அந்த விடுதலை விருட்சத்தினை வளர்ப்பதற்கு ஊடான தமிழ் மக்களுடைய இன விடுதலை, அரசியல் கைதிகளுடைய விடுதலையை இலக்காக வச்சு ஆரம்பித்திருந்தார்கள். அதன் தொடர்ச்சியாக 24ஆம் திகதியும் 25ஆம் திகதியும் தொடர்ந்து நடக்க இருக்கின்றது. சதீஷ்குமார், உங்களுடைய வார்த்தைகளிலே இந்த போராட்டத்தினுடைய முக்கியத்துவம் சார்ந்து சொல்ல முடியுமா? ஒருவர் ஏற்கனவே கோமகன் குறிப்பிட்டது போல தாயகத்திலே வசித்து கொண்டு அவர் அந்த தளத்தில் இருந்து இந்த போராட்ட அல்லது கவனீர்ப்பு நிகழ்வை ஒருங்கிணைத்து வருகிறார். நீங்கள் ஒரு புலத்திலே முன்னாள் அரசியல் கைதி என்ற அடிப்படையிலே 16 ஆண்டுகள் சிறைவாசம் அனுபவித்த ஒருவர், இந்த அடிப்படையிலே உங்களுடைய வார்த்தைகள் இந்த நிகழ்ச்சி பற்றி சொல்ல முடியுமா? நிச்சயமாக ஒரு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். தமிழ் அரசியல் கைதிகளுடைய விடுதலை விடயத்திலே கடந்த காலங்களிலே இருந்த அரசாங்கங்கள் அவர்களால் கடும்போக்கு அரசாங்கங்களாக பெயரிடப்பட்டு வந்த அரசாங்கங்கள் கூட படிப்படியாக ஏதோ ஒரு பொறிமுறையின் அடிப்படையிலே தமிழ் அரசியல் கைதிகளை விடுதலை செய்த வரலாறு கண்முன்னே தெரிகிறது. இப்படி இருக்கும்போது அண்மையிலே ஆட்சிக்கு வந்திருக்கக்கூடிய மக்கள் விடுதலை முன்னணியை பிரதானியாக கொண்ட ஒரு அரசாங்கம் முற்றுமுழுதாக தமிழ் மக்களுடைய முக்கிய 3 விடயங்களை முன்னிறுத்தி வாக்கு வேட்டையில் ஈடுபட்டு அதிலே வெற்றி கொண்டவர்களாக இருக்கின்றார்கள். ஆகவே கடந்த கால அரசாங்கங்களை பார்க்கிலும் இவர்களுக்கு பாரிய பொறுப்பு இருக்கின்றது தமிழ் மக்களுடைய அந்த 3 முக்கிய பிரச்சனைகளை உடனடியாக தீர்வு காண்பதற்கு. இருந்தும் கூட ஒரு வருடத்தை எட்டப் போகின்ற இந்த அவர்களுடைய ஆட்சி காலத்திலே அதற்குரிய எந்த ஒரு நகர்வும் மேற்கொள்ளப்படவில்லை. அது மாத்திரமன்றி குறிப்பாக தமிழ் அரசியல் கைதிகளுடைய விடயத்திலே நீதி அமைச்சரும் அரச தலைவரும் ஒன்றுக்கொன்று முரணான மாறுபட்ட வேறுபட்ட கருத்துக்களை தொடர்ந்தேர்ச்சியாக சொல்லி வருகின்றார்கள். அந்த கருத்துக்களின் அடிப்படையிலே இந்த அரசியல் கைதிகளுக்கு ஒரு விடிவு கிடைப்பதாக நாங்கள் கருதவில்லை. இது ஒரு புறம் இருக்க, தமிழ் அரசியல் கைதிகளுடைய விடுதலைக்கான முன்னெடுப்புகள் ஏனைய பாதிக்கப்பட்ட தரப்பு அல்லது புலம்பெயர் மக்கள் அல்லது அமைப்புகள், மனித உரிமை ஆர்வலர்கள், சிவில் கட்டமைப்புகள் எடுக்கின்ற அந்த நடவடிக்கைகள் என்னை பொறுத்த மட்டிலே ஒரு பாதிக்கப்பட்ட பாத்திரங்களில் ஒருவனாக அதன் தன்மை அல்லது அதன் நகர்வு பொறிமுறை நடைமுறை சாத்தியத்துக்கு வெளியில் நிற்பதாகவே நான் பார்க்கின்றேன். அதாவது ஒரு நீண்ட காலமாக இழுபட்டு கொண்டிருக்கின்ற இந்த தமிழ் அரசியல் கைதிகளுடைய விடுதலை விடயம் ஒரு ஒன்றுபட்ட கருத்தியலுடன் ஒரு திரட்சியான அழுத்தத்தை கொடுக்கும் போது மாத்திரமே அரசு அதிலிருந்து தன்னை தவிர்த்தொதுக்கிக் கொள்ள முடியாத ஒரு இக்கட்டு நிலைக்கு அவர்களை எட்டி செல்லும் போதே அந்த விடுதலை சாத்தியமாகிறது. அதிலே இரு விடயங்களை புலம்பெயர் தேசத்திலே இருக்கக்கூடிய எமது உறவுகள் செய்ய வேண்டும். அதாவது ஐக்கிய நாடுகள் மனித உரிமை அவையாக இருக்கட்டும், சர்வதேச மன்னிப்பு சபை மற்றும் மனித உரிமை கண்காணிப்பகம் போன்ற மற்றும் உண்மை நல்லிணக்கத்துக்கான அமைப்புகள் போன்றவர்களிடம் இந்த அரசியல் கைதிகளுடைய விடுதலின் அவசரம் இந்த இரண்டையும் ஆவண ரீதியாக விலாவாரியாக கடந்த காலத்திலே கைதிகள் விடுவிக்கப்பட்ட பொறிமுறைகளை மேற்கோள் காட்டி
ஒரு திரட்சியான அழுத்தத்தை கொடுக்க வேண்டும். சமகாலத்திலே தாயகத்திலே மக்கள் பிரதிநிதிகளாக இருக்கக்கூடியவர்கள் அந்த மக்களுடைய அபிலாசைகளில் ஒரு முக்கியமானதாக கருதப்படுகின்ற தமிழ் அரசியல் கைதிகளுடைய விடுதலை விடயத்தை கட்சி கொள்கை வேறுபாடின்றி ஒருமித்த கருத்தாக ஒரு திரட்சியான ஒரு ஒரு அழுத்தத்தை பாராளுமன்றத்திலும் சரி, அரசினுடைய துறை சார்ந்த அமைச்சுகளை சந்திப்பதனூடாகவும் சரி, அந்த ஒட்டுமொத்த அழுத்தமான ஒரு திரட்சியான ஒரு அழுத்தத்தை அவர்கள் கொடுக்க வேண்டும். சதீஷ், நீங்கள் குறிப்பிட்டது போல கடந்த காலத்தில் இருக்கக்கூடிய அந்த விடுதலை அரசியல் கைதிகளுக்கான விடுதலையை பெற்றுக் கொடுப்பதற்கான முனைப்புகளுடைய வீரியம் இப்பொழுது இல்லை என்பதை எங்களால் கண்கூடாக காணக்கூடியதாக இருக்கிறது. ஒன்று, இந்த புதிதாக பதவியேற்றிருக்கக்கூடிய அனுரகுமார் திசாநாயக்க தலைமையிலான அரசு தமிழ் மக்களுக்கான ஒரு நீதியை வழங்கும், ஒரு சுபீட்சத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் என்ற பிரச்சாரங்கள் சூடுபிடித்தனுடைய ஒரு விளைவு என்று நாங்கள் அதனை வைத்துக் கொள்ளலாம். இன்னொன்று, இலங்கையை இப்பொழுது ஒரு உல்லாசபுரியாக மாற்றுகின்ற போக்கு வீரியம் பெற்றிருக்கிறது. புலத்தில் இருக்கின்றவர்கள் கூட அதிலே அதிக ஆர்வம் காட்டுகிறார்கள். ஆனால் இந்த போரினுடைய வலிகளை வடுக்களை சுமந்தவர்கள் இன்னமும் அதனை அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சமகால சாட்சியங்களாக நீங்கள் இருவரும் இன்றைய இந்த நிகழ்ச்சியிலே அந்த அரசியல் கைதிகளுடைய குரலாக ஒலித்துக் கொண்டிருக்கிறீர்கள். கோமகன், தற்போதைய நிலையிலே தமிழ் அரசியல் தலைமைகள் இந்த விவகாரம் சார்ந்து எந்த அளவுக்கு ஒத்துழைப்பு வழங்குகிறார்கள் அல்லது செயற்படுகிறார்கள் என்பது தொடர்பாக சொல்ல முடியுமா? அரசியல் கைதிகளுடைய விடுதலை விடயத்துல எப்பவும் தமிழ் தரப்புண்டில் ஏனைய தரப்புகளும் 10ஓட 11ஆகத்தான் இதை பார்க்கிறவர்கள். பிரதானமாக இதை பார்க்கிறத நாங்கள் இதுவரைக்கும் உணரப்படையில்லை. ஒன்று, அரசியல் கைதிகளுடைய விடுதலை விடயத்தை பிரதானமாக நோக்க வேண்டிய காலப்பகுதிகள் எல்லாத்தையும் கைவிட்டு விட்டார்கள். கடந்த காலங்களில் நல்லாட்சி என்று சொன்ன அரசாங்கத்துக்கு எங்களுடைய தமிழ் தலைமைகள் முட்டு கொடுத்தவர்கள். அந்த காலப்பகுதியில் 100 நாள் வேலை திட்டத்தில் அரசியல் கைதிகளை விடுதலை செய்யணும்னு சொல்லி, செய்யப்படுவார்கள் என்று சொல்லி வாக்குறுதிகள் வீசப்பட்டிருந்தது. அது நேர சிறைச்சாலைகளுக்குள்ள எங்களுக்கும் அந்த வாக்குறுதி தந்து எங்களுடைய போராட்டங்களை கூட தடுத்து நிறுத்திய தலைமைகள் தான் இன்றைக்கும் இருக்கிறார்கள். அதுல குறிப்பாக அரசியல் கைதிகளுடைய விடுதலை விடயத்தையோ ஏனைய விடயத்தையோ நாங்கள் பேச மட்டும் யாரும் இங்க பேச மாட்டார்கள். நாங்கள் பேச வெளிக்கிட்ட பின்னர் அல்லது நாங்கள் அதுக்குரிய ஒரு போராட்ட வடிவங்களோ ஏதோ கொடுக்கப்பட்டதற்கு பின்னர் தான் அவர்கள் இதனை கையில் எடுக்கிற வலிந்து நாங்கள் கொடுத்ததுக்கு பிறகுதான் அந்த கையில தூக்குற சந்தர்ப்பங்கள் தொடர்ச்சியாக இருக்குது. அவர்களால் இதை முன்னெடுக்கப்பட வேண்டிய விடயத்தை நாங்கள் முன்னெடுக்க வேண்டிய ஒரு துர்ப்பாக்கியமான சூழல் தொடர்ந்தும் நிலவுது. தற்போதைய நிலையிலே எத்தனை அரசியல் கைதிகள் சிறைகளிலே இருக்கிறார்கள்? என்னென்ன அடிப்படைகளிலே அவருடைய சிறைச்சாலையில் இருக்கிறது? 30 ஆண்டுகளாக இருக்கின்ற தமிழ் அரசியல் கைதிகள் 10 பேர் இருக்கிறார்கள். அதுல 2 30 ஆண்டு காலம். அதுல 8 பேருக்கு தண்டனை வழங்கப்பட்டிருக்கின்றது. 2 பேர் சொல்லுங்கள். 10 பேர் இருக்கிறார்கள். அதுல 2 30 ஆண்டுகள் சிறைவாசத்தை அனுபவிக்கிறார்கள். அப்படியா? ஆம், 2 30 ஆண்டுகள் சிறையில் இருக்கிறார்கள். ஏனையவர் 22, 19, 17 ஆகிய ஆண்டுகளாக இருக்கிறார்கள். இதுல இருவருக்குரிய வழக்கு விசாரணைகள் தொடர்ந்தும் நடந்து கொண்டிருக்கின்றது. ஏனையவர்களுக்கான வழக்குகள் முடிவுக்கு கொண்டு தண்டனைகள் வழங்கப்பட்டிருக்கிறது. இவர்கள் அனைவரும் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட கைதிகள், அப்படித்தானே? ஆமாம், அனைவரும் பயங்கரவாத தடை சட்டத்துக்களை கைது செய்யப்பட்டிருக்கார்கள். இதுல 2 பேருக்கு மரண தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த தண்டனை அனுபவிக்கின்ற தரப்பு மற்றவர்களுக்கு வழக்கு நடக்கின்ற தரப்பு என்ற இந்த 2 அடிப்படைகளிலே அரசியல் நீதித்துறை சார்ந்து அவர்களை விடுதலை செய்வதற்கு அல்லது பொது மன்னிப்பின் அடிப்படையில் விடுதலை செய்வதற்கான ஏதாவது முயற்சிகள் ஆக்கப்பூர்வமாக முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றனவா?
எங்களாலேயா? உங்கள் தரப்பு அல்லது ஏனைய சட்டத்தரணிகள் சார்பாகவோ அல்லது மனிதநேய அமைப்புகள் சார்பாகவோ அவ்வாறான முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டனவா? எங்கட முயற்சிகள் தொடர்ச்சியாக முன்னெடுத்து கொண்டு வருகின்றோம். நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போல இந்த ஆட்சி தற்போது நடப்பு அரசு கடந்த தேர்தல் காலங்கள் பகுதியில் வாக்குறுதிகளை அள்ளி வீசியிருந்தார்கள். தமிழ் அரசியல் கைதிகளை விடுதலை செய்வோம், பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவோம் என்று சொல்லி வாக்குறுதிகள் பல வீசியிருந்தார்கள். அதுல எங்களுடைய தமிழ் தாயகத்துல பெரும்பாலான வாக்குகள் இவர்களுக்கு தென்பகுதியை நோக்கிய அரசியல் கட்சிக்கு வாக்களிக்கப்பட்டிருந்தது. அதுல எங்கட மக்கள் எதிர்பார்த்த விடயம், இந்த அரசு ஒரு ஆயுத கிளர்ச்சிக்கு ஊடாக நசுக்கப்பட்டு கிளர்ச்சியை மேற்கொண்ட ஒரு அரசு. இவர்கள் எங்களுடைய வழிகளை புரிந்தவர்கள். ஆகவே வந்தால் எங்களுக்குரிய இந்த கைதிகள் விடயமோ சரி ஏனைய விடயங்களுக்குரிய தீர்வை பெற்று தருவார்கள் என்ற எதிர்பார்ப்பில் வாக்குறுதிகள்ல நம்பி வாக்களித்தும் இருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு அவர்கள் எப்படி நசுக்கப்பட்ட நேரம் தொடர்ச்சியாக இந்த சூழல் இருந்தோ அதே சூழல் மாறி இதே தரப்பு எங்களுக்குரிய நசுக்கிற இந்த சூழல்லாம் தொடர்ந்து நடக்கிறது. இந்த வாக்குறுதிகள் எவையும் இதுவரைக்கும் நிறைவேற்றப்படவில்லை. ஆனால் நாங்கள் கடந்த ஜனவரி மாதம் 8ஆம் தேதி மின்னஞ்சல் ஊடாக கைதிகளுக்குரிய கோரிக்கை கடிதமும் அவருடைய பெயர் பட்டியலும் புதிய அரசுக்கு, இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி, பிரதமர், நீதியமைச்சர்களுக்கு அனுப்பி வைத்திருந்த நாங்கள் அதின் தொடர்ச்சியாக பிரதமரை நேரில் சந்திச்சு கூட இந்த கோரிக்கை கடிதங்களை நாங்கள் வழங்கியிருந்தாங்க. இன்றைக்கு வரைக்கும் இவர்களுக்கான எந்த விதமான ஒரு சாதகமான பதில் கொள்ள எதுவும் வரவில்லை. அதுதான் கவலைக்குரிய விடயம். இந்த அமைப்பு சார்ந்த ஏனைய செயற்பாட்டாளர்களை கூட இந்த அரசு அந்த கருத்துல எடுக்கிற மாதிரி இன்னும் உங்களுக்கு தென்படவில்லை. தொடர்ச்சி இதில் சதீஷ், உங்கள் சார்ந்த ஒரு வரலாற்று தரவை சுருக்கமாக பகிர்ந்து கொள்ளலாம் என்ற நம்புகிறோம். உங்களுடைய வார்த்தைகளிலே நீங்கள் 16 ஆண்டுகள் சிறைவாசம் அனுபவித்தவர். ஆகவே அதை ஒரு நிகழ்ச்சியிலே நாங்கள் உள்ளடக்கி விட முடியாது. உங்களுடைய அந்த சிறை வாழ்க்கை அனுபவத்தை, அந்த வலிகளை சொல்வது என்பது ஒரு நிகழ்ச்சியிலே முடியாத ஒரு காரியம். இருந்தாலும் இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரையிலே மக்கள் கவனத்தை இருக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக அது இருக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே அந்த சிறைவாச அனுபவங்கள், வலிகள், நீங்கள் ஏன் கைது செய்யப்பட்டீர்கள், எவ்வாறு விடுதலை பெற்றீர்கள் என்பது தொடர்பாக மிகச் சுருக்கமாக சொல்ல முடியுமா? நிச்சயமாக. என்னுடைய கைது, நான் என்னுடைய வாழ்விடம் கிளிநொச்சி விவேகானந்த நகர் என்கின்ற இடம். நான் கிளிநொச்சி பொது வைத்தியசாலையிலே ஒரு நோயாளர் காவண்டி சாரதியாக கடந்த காலத்திலே பணியாற்றியிருந்தேன். குறிப்பாக போர்க்காலத்திலே பணியாற்றியிருந்தேன். அந்த காலத்திலே வைத்திய துறைக்கு தேவையான மருந்துகள், மேலதிக பௌதிக வளங்களை நான் தென்னிலங்கையிலே இருந்து வடபகுதிக்கே கொண்டு செல்லுகின்ற பொழுது பொருளாதார தடை மற்றும் மருத்துவ தடை இறுக்கமாக இருந்த போது நாங்கள் பாதுகாப்பு அமைச்சுடன் பல தடவை முரண்பட்டு, சோதனை சாவடிகளிலும் பல தடவை அவர்களுடன் முரண்பட்டுத்தான் அந்த மருந்துகளை அக்கறைக்கு கொண்டு போக வேண்டிய ஒரு சூழல் இருந்தது. அப்படி நெருக்கடியான காலத்திலே ஒரு மருத்துவத்துறை பணியாளனாக பணியாற்றி இருந்தேன். அவ்வாறு பணியாற்றி கொண்டிருந்த சமயத்திலே தென்னிலங்கை நோக்கி பணி நிமித்தம் சென்று கொண்டிருந்த பொழுது கொழும்பு செல்லும் வாகனங்கள் பரிசோதனையிடப்படும் சோதனை சாவடியிலே நான் கைது செய்யப்பட்டேன். காரணம், வாகனத்திலே தடை செய்யப்பட்ட பொருட்கள் இருந்ததாக மீது குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. அதன் பிற்பாடு சுமார் ஒரு 2 மாதங்கள் வவுனியா போலீசாரின் அடுப்பிலே இருந்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு மேலதிக விசாரணைக்காக கொழும்பு 4ஆம் மாடி என்று சொல்லக்கூடிய குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு, அங்கு அந்த காலம் மிகவும் நெருக்கடியான காலம். தலைநகர் ஒரு பதட்டமான நிலையில் இருந்த காலம்.
சட்டங்களும் கூர்மையாக அவதானித்துக் கொண்ட சந்தர்ப்பம். அந்த அடிப்படையில விசாரணை வடிவங்கள் மிக துன்பியலானதாக இருந்தது. சகிக்க முடியாதவையாக இருந்தது. எங்களுக்கு தெரியாத மொழிகளிலே தங்களுக்கு விருப்பமான வகையிலே எங்கள் மீதான குற்றச்சாட்டுக்களை எழுதிவிட்டு அதிலே ஒப்பமிடுமாறு மிக மோசமாக எங்களை வற்புறுத்தி துன்புறுத்திய தான் இந்த குற்றங்களின் பலமாக அவர்கள் கருதினார்கள். அந்த அடிப்படையிலே சுமார் நான் நினைக்கின்றேன் 5 மாதங்கள் அந்த 4ஆம் ஆடி என்று சொல்லக்கூடிய குற்றப்புலனாய்வு பிரிவிலே நான் தடுத்து வைக்கப்பட்டிருந்தேன். பின்னர் எனக்கு எதிராக வவுனியா மேல் நீதிமன்றத்திலே 8 குற்றச்சாட்டுகளுடன் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு சட்டத்தரணிகளை அமர்த்தி நாங்கள் வழக்கை கொடுத்து வழக்கினை வாதாடியிருந்தோம். எத்தனை சாட்சியங்கள் எங்களுக்கு சாதகமாக இருந்தாலும் கூட நான் நினைக்கின்றேன் என்னுடைய அறிவு கட்டின வகையிலேயே அது ஒரு தீர்மானிக்கப்பட்ட தீர்ப்பாக எனக்கு விசாரணை முடிவிலே ஆயுட்கால சிறை தண்டனை விதிக்கப்பட்டது 2011ஆம் ஆண்டு. சற்றும் எதிர்பார்க்காத ஒரு இந்த தீர்ப்பு என்னை நிலகுலைய செய்திருந்தது. குடும்பத்தார் நீரை கொடு வாழ வேண்டிய ஒரு இக்கட்டு சூழ்நிலையானது. பிற்பாடு மேல்முறையீட்டு நீதிமன்றத்திலே வழக்கின் தீர்ப்பினை ஆட்சேபித்து மேல்முறையீடு செய்யப்பட்டு எங்களுக்கான சாட்சியங்களை சட்டத்தரணிகள் நெறிப்படுத்தியிருந்தார்கள். அங்கும் என்னுடைய வழக்கு மிக நீண்ட காலம் சுமார் 7 ஆண்டுகள் இழுபறி நிலையை கடந்து அங்கும் மீள் தீர்ப்பு வழங்கப்பட்டது, மீளுறுதி செய்யப்பட்டது என் மீதான தண்டனை. அங்கும் ஆயுள் தண்டனை தீர்ப்பு ஆகியது. அதிலிருந்து கொண்டு மேலும் இருக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை உச்ச நீதிமன்றத்திலே இளைஞனுடைய உச்ச நீதிமன்றத்திலே எனக்கான நீதி நியாயத்தை கோரி மேல்முறையீடு செய்திருந்தேன். அந்த நிலையிலே தான் 2023ஆம் ஆண்டு ஜனாதிபதியினுடைய பொது மன்னிப்பின் அடிப்படையிலே நான் விடுதலை செய்யப்பட்டேன். கோமகன் சதீஷ் குறிப்பிட்டது போல உங்களுக்கும் அந்த சிறைவாசம் சார்ந்த அனுபவம் இருக்கிறது. 6 ஆண்டுகளுக்கு மேலாக சிறைவாசம் அனுபவித்திருக்கிறீர்கள். நீங்கள் கைது செய்யப்பட்டதுக்கான காரணம், எவ்வாறு உங்களுடைய விடுதலை சாத்தியப்பட்டது என்பது தொடர்பாக இந்த தருணத்தில் சொல்ல முடியுமா? ஆமா, என்னவருடைய வாக்குமூலத்தின் அடிப்படையில தான் நான் கைது செய்யப்பட்டிருந்தேன். ஏற்கனவே நண்பன் சதீஷ் அவர்கள் குறிப்பிட்டது போல சாட்சிகள் இல்லாத பட்சத்துல எங்களுக்கு விருப்பத்துக்கு மாறாக எங்களை டோர்ச்சர் பண்ணி அந்த அவர்களுடைய மொழியிலே இருக்கின்ற தட்டச்சினை செய்து போட்டு அதுல கையொப்பம் வாங்குவதற்காக பல சித்திரவதைகளை ஏற்படுத்தி அதுல கையொப்பத்தினை வாங்கியிருந்தார்கள். அதனை மட்டும் வைத்து கொண்டுதான் இந்த விசாரணைகளை மேற்கொண்டிருந்தார்கள். கிட்டத்தட்ட ஒருவருடைய சாட்சி, அவர்களால போட்ட சாட்சி கூட விசாரணை நடத்துவதற்கு 1 ஆண்டுகள் கழிந்திருந்தது எனக்கு. இவ்வாறுதான் இந்த காலத்தை இழுத்தடித்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இலங்கையில ஒரு குற்ற ஒப்புதல் வாக்குமூலத்துல வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டு ஒரு நீதிமன்றத்தால நிராகரிக்கப்பட்டு விடுதலை செய்யப்பட்டால் இந்த வழக்கினை ஏனைய நீதிமன்றங்கள்ல அதனை முன்னெடுக்க முடியாது, விடுதலை செய்ய வேண்டும் என்ற ஒரு சட்டத்துல இடம் இருக்கு. ஆனால் குறிப்பாக என்னுடைய வழக்குல எனக்கு 2 வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. ஒன்று வவுனியா மேல் நீதிமன்றத்திலையும் கொழும்பு மேல் நீதிமன்றத்திலையும். வவுனியா நீதிமன்றத்தால் விடுவிக்கப்பட்ட அதே வழக்கினை மீண்டும் கொழும்பு நீதிமன்றத்துல விசாரணைக்கு எடுத்துக் கொண்டிருந்தார்கள். அதை விட சட்டமாதிபர் திணைக்களத்தால 4 வருடங்களுக்கு பின்னர், 4-5 வருடங்களுக்கு பின்னர் மீண்டும் ஒரு வழக்கினை தாக்கல் செய்வதற்கு அறிவித்திருந்தார். இது தொடர்ச்சியாக எனக்கு அநீதி இழைக்கப்பட்டு கொண்டிருந்தது. நான் இந்த அநீதிக்கு எதிராக சிறைச்சாலைகளுக்குள்ள பல உண்ணாவிரத போராட்டத்தினை மேற்கொண்டிருந்தான். அது தொடர்ச்சியாக ஏனைய கைதிகளும் அந்த நல்லாட்சி என்று சொன்ன அரசாங்க காலப்பகுதியில உண்ணாவிரதம் மேற்கொள்ளப்பட்டு அது 2ஆம் கட்ட உண்ணாவிரதமாக நான் இருந்த காலப்பகுதியில் தான் அந்த கொழும்புல விசேட நீதிமன்றத்தினை நிறுவி இருந்த அந்த காலப்பகுதியில நான் விடுதலை செய்யப்பட்டிருந்தேன். சொல்லுங்க. இதுல என்ன விடயம்னு சொன்னால், நாங்கள் ஒரு பொது விடயத்திற்காக
சிறை சென்ற நாங்கள் எங்களுடைய துன்பங்கள், துயரங்கள், இவ்வாறான நெருக்கடிகள் வரைக்க எங்களுடைய குடும்பம் மட்டும்தான் அதுக்கு முகம் கொடுக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டது. அதான் தமிழ் எங்களுடைய சரியான வலிமிகுந்த அந்த காலப்பகுதியாக அதிகமாக இருந்ததை உணர்ந்தன. நிச்சயமாக உங்கள் இருவருக்குள்ளும் மிக நீண்ட சோகமான வலி சுமந்த வரலாறு இருக்கிறது. அதை இன்னொரு சந்தர்ப்பத்தில் நாங்கள் பேசிக்கொள்ளும். இருந்தாலும் இந்த 24ஆம் 25ஆம் தேதிகளிலே தற்போதும் சிறைகளிலே வாடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த கைதிகளை விடுதலை செய்வதற்கான உங்களுடைய இந்த பணி மகத்தானது. அதே நேரத்திலே அதை நீங்கள் எவ்வாறு மக்கள் மயப்படுத்த போகிறீர்கள் என்பது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. நாங்கள் முன்னரே குறிப்பிட்டது போல பலரும் இவ்வாறான அரசியல் கைதிகளை மறந்தவர்களாக பயணிக்க ஆரம்பித்து விட்டார்கள். போருக்கு பின்பட்ட காலம் 16 ஆண்டு காலம் என்பது பல்வேறு தடமாற்றங்களை உருவாக்கியிருக்கிறது, அரசியல் சார்ந்தும். அதிலும் இப்போது இருக்கக்கூடிய ஆட்சி கட்டமைப்பு என்பது ஒரு இலகுவான ஆட்சி கட்டமைப்பு, ஒரு ஜனநாயகம் சார்ந்த ஆட்சி கட்டமைப்பு, அல்லது தமிழ் மக்களுக்கான பிரச்சனைகளை தீர்த்து வைக்கக்கூடிய இயல்பு வாழ்க்கையை வழங்கக்கூடிய ஒரு ஆட்சி கட்டமைப்பு என்று சொல்லப்படுகின்ற ஒரு சூழ்நிலையில் தான் இல்லை, இன்னமும் தமிழ் மக்களுக்கு அநீதி நடைபெறுகிறது, அங்கே சிறைகளிலே தமிழர்கள் வாடிக்கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தியை நீங்கள் உரத்து சொல்வதற்காக இந்த நிகழ்வை ஒழுங்கு செய்திருக்கிறீர்கள். நிறைவாக அங்கே நிலத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் சரி, புலத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் சரி, சதீஷ், நீங்கள் இந்த தருணத்தில் சொல்ல விரும்புவது என்ன? அதாவது நான் நினைக்கின்றேன், நாங்கள் 24 மற்றும் 25ஆம் தேதியிலே எடுக்க இருக்கின்ற இந்த பன்முகப்படுத்தப்பட்ட ஒரு நூதன கவன ஈர்ப்பு கட்டாயம் பலரின் மனச்சாட்சியை தட்டி எழுப்பக்கூடிய வகையிலே அதை நாங்கள் செய்திருக்கின்றோம். இந்த கவன ஈர்ப்பு நடவடிக்கையில் அனைவரும் கை கொடுக்க வேண்டும். அனைவரும் அதிலே பங்கேற்று அந்த எழுச்சியை உலகுக்கு காட்ட வேண்டும். இதன் மூலம் கைதிகளுக்கு ஒரு விடிவு கிடைக்க வேண்டும். அதற்கு கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் தமது பிரச்சனையாக இந்த பொது பிரச்சனையை எண்ணி இந்த கவன ஈர்ப்பிலே அவர்கள் பங்காளர்களாக ஆக வேண்டும். அதே போன்று உலகமெங்கும் வாழக்கூடிய புலம்பெயர் மக்கள் அந்தந்த நாடுகளிலே அமைப்புகள் ரீதியாகவும் தனிநபர்களாகவும் தங்களால் இயலக்கூடிய வகையில் இந்த அரசியல் கைதிகளுடைய விடுதலைக்காக அதற்கான செயற்பாடுகளை செய்ய வேண்டும். மனித உரிமை அவையிலே அங்கம் வகிக்கக்கூடிய அங்கே செல்லக்கூடிய வலுவுள்ளவர்கள் ஆதாரபூர்வமாக ஆவணங்களை சமர்ப்பித்து நடைமுறைக்கு சாத்தியமான வழியிலே இந்த கைதிகளுடைய விடுதலை விடயத்தை அணுக வேண்டும். இது முக்கியமான விடயம். ஏதோ நாங்களும் போராட்டம் செய்தோம், போராட்டத்தில் பங்கெடுத்தோம் என்ற பெயருக்காக அல்லாது நடைமுறைக்கு சாத்தியமான வகையிலே இந்த கால மாற்றத்துக்கு ஏற்ற வகையிலே இந்த கைதிகளுடைய விடுதலையை நகர வேண்டும். அதற்கான பொறிமுறைகள் இருக்கின்றன, இல்லை என்று யாரும் தவிர்த்து விட முடியாது. அரசு சொல்லுகின்ற மறுப்புரைகளை ஏற்றுக்கொண்டு வருபவர்களாக எமது பிரதிநிதிகள் எப்போதும் இருக்கக்கூடாது. அதனை அவர்கள் தெளிவுற அறிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமன்றி இந்த பாதிக்கப்பட்ட தரப்பினரின் கருத்துக்களை கேட்டுக்கொண்டு அவர்கள் பேச்சுவார்த்தைகளுக்கோ அல்லது இந்த கைதிகளுடைய விடுதலை விடயத்தை அரச தரப்புகளுடன் பேசுகின்றவர்கள் அந்த தெளிவோடு செல்ல வேண்டும். இன்று பாராளுமன்றத்துக்கு செல்கின்ற பாதையிலே தான் சிறைச்சாலை கொழும்பு புதிய மகசின் சிறைச்சாலை அமைந்திருக்கின்றது. அங்கேதான் இந்த நீண்ட காலமாக தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்ற சில கைதிகள் இருக்கின்றார்கள். அவர்களை சென்று பார்த்து நடைமுறைக்கு சாத்தியமான வழியிலே உங்களுடைய வழக்கு நிலைமைகள் எவ்வாறு இருக்கின்றது, இதனை எவ்வாறு நாங்கள் சாத்தியப்படுத்த முடியும், எவ்வாறு அணுக முடியும் என்று அந்த பாதிக்கப்பட்ட தரப்பினரின் ஆலோசனைகளை பெற்றுக்கொண்டு துறை சார்ந்த அமைச்சு அல்லது நிறுவனங்களுடன் தொடர்ந்தேர்ச்சியாக நாங்கள் பேச்சுவார்த்தைகளை செய்ய வேண்டும். நடைமுறைக்கு சாத்தியமான வகையிலே எதையும் செய்யும் போதுதான் அதன் சரியான பெறுவர்களை நாங்கள் எட்ட முடியும் என்று நான் நினைக்கின்றேன். கோமகன், நிறைவாக நீங்கள் மக்களுக்கு சொல்ல விரும்புவது என்ன? இதுல என்னன்னு சொன்னால், இந்த கைதிகளுடைய விடுதலை விடயத்துல நாங்கள் 2 விடயங்களை இதுல மேற்கொள்கிறோம். ஒன்று, சிறையில படுகொலை செய்யப்பட்ட எங்களுடைய கைதிகளுக்கு நீதி நியாயம் எதுவும் இதுவரைக்கும் வழங்கப்படவில்லை.
அதன் பொறுப்புக்கூறல் இல்லாத பட்சத்துல தான் தொடர்ந்தும் அஹ், படுகொலைகள் நடந்திருக்குது. இந்த சிறைச்சாலை ஆஹ் படுகொலை என்று அதே வருகின்ற அதே பொழுது 1983 ஆண்டு ஜூலை இனப்படுகொலையின் போது சிறைச்சாலைகளிலே கொல்லப்பட்ட 53 சிறை கைதிகளுடைய வரலாற்றை பலரும் அறிந்திருக்கிறார்கள். ஆனால் அதற்கு பிற்பட்ட காலப்பகுதிகளில், குறிப்பாக இந்த போர் முடிவடைந்ததன் பிற்பட்ட காலப்பகுதிகளிலும் கூட பலர் சிறைகளிலே பலியாகி இருக்கிறார்கள். அந்த விவரத்தையும் சொல்லிக்கொண்டு நீங்கள் மிகுதியை சொல்ல முடியுமா? ஆமா. இதுல என்னன்னு சொன்னால், அந்த போருக்கு பின்னர் 2009 ஆண்டுக்கு பின்னர் 11 தமிழ் அரசியல் கைதிகள் சிறையில் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதன் வடிவங்கள் வேறு வேறாக இருக்கிறது. ஒன்று வந்து சிறை கலவரங்கள்ல அடித்து படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதை விட நோய்வாய்ப்பட்டு நிலையில அவர்களை மேலதிக மருத்துவ சிகிச்சைக்கு கொண்டு போகாமலேயே சிறை கூடங்கள்ல சாவடிச்சிருக்கிறார்கள். உதாரணத்துக்கு பல சம்பவம். நாங்கள் இருவரும் ஒன்றாக படுத்த அருகிலே படுத்தவர்களை நாங்கள் கண் எதிர கண்கண்ட சாட்சிகளாக இருக்கிறோம். இறந்த சம்பவம். சுந்தரம் சதீஷ்குமார் என்று சொல்லி ஒரு தமிழ் அரசியல் கைதி என் அருகில் படுத்திருந்தவர். அவர் கிட்டத்தட்ட 3 மணித்தியாலங்களுக்கு மேல அந்த கதவினை நாங்கள் கத்தி குளறி அவருக்கு இயலாதென்று சொல்லி அதற்கு பிறகுதான் கதவினை திறந்திருந்தார்கள். ஆனால் அவரை மேலதிக சிகிச்சைக்கு பொது வைத்தியசாலைக்கு அந்த நேரம் கொண்டு போயிருந்தா கூட அவரை காப்பாற்றி இருக்க முடியும். ஆனால் அவ்வாறு நடக்கவில்லை. அதை விட செல்லப்பிள்ளை மகேந்திரன் 26 வருடங்கள் சிறையில இருந்து நோய்வாய்ப்பட்டு படுகொலை செய்யப்படுறார். இதெல்லாம் வந்து ஒரு இன அழிப்பினுடைய ஒரு அங்கமாகத்தான் நாங்கள் இதை பார்க்கிறோம். இன்றைக்கும் அந்த 10 பேர் சிறை பட்டிருக்கிறதும் வந்து ஒரு இன படுகொலை என்ற ஒரு அங்கமாகத்தான் பார்க்க வேண்டிய ஒரு சூழலாகத்தான் இருக்கிறது. எனவே இந்த எங்களுடைய நண்பர்கள் மேல கவலையோட அவங்க கதைக்கிறாங்க. அவங்கள பார்வையிடக்க என்னடா நாங்களும் இதுக்குள்ளேயே எங்களையும் சாகடிக்க போறீங்களா, விட போறீங்களா, கைவிட போறீங்களான்னு அந்த பார்த்திபன், சிவகுமார் ஆகிய 30 வருஷமா இருக்கிறவங்க கதையை சொல்லிக்கும் மேல சரியான வேதனையா இருக்குது. நாங்கள் சிறையிலிருந்து வெளியில வரைக்க எங்களுடைய அந்த பொருட்களை கொண்டு வந்து தரையக்க அவங்களோட அந்த பொருட்களும் அந்த வேக்கில கொண்டு வந்து தரையக்க எங்களுடைய விடுதலைக்கான அந்த 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 கணத்தினை அந்த பிறகு அவன் முகத்தில் இருந்த அந்த பலி, வேதனை, அந்த ஏக்கம், அது எல்லாத்தையும் நாங்கள் தாங்கிக் கொண்டு வெளியில வந்த நாங்கள் இருவரும். அதன் தொடர்ச்சி தான் நாங்கள் இவ்வாறு களத்தில் இருந்து நாங்கள் தொடர்ச்சியாக அவங்களோட விடுதலைக்காக குரல் கொடுக்க வேண்டிய ஒரு தேவை என்று எங்களுக்கு தொடர்ந்தும் இருக்கின்றது. ஏனென்றா கூட இருந்து ஒண்டா படுத்து ஒண்டா சாப்பிட்டு நாங்கள் ஒண்டா பழகினாங்கள். அந்த கணங்களை எங்களால மறக்க முடியாது. அந்த ஒவ்வொரு நிமிடமும் அதில் நினைக்குத்தான் நாங்கள் இந்த பணியில நாங்கள் தொடர்ச்சியா மேற்கொள்கிறோம். இதுல எங்களுக்கு இப்போ இருக்கிற சவால் என்னன்னு சொன்னால், நாங்கள் குரல் அமைப்பு ஒரு நிதி கட்டமைப்பை கொண்டு வந்த ஒரு அமைப்பும் இல்லை. நாங்கள் நிதியை இதுவரைக்கும் கையாளவும் இல்லை. எங்களுடைய ஒவ்வொரு செயற்பாட்டுக்கும் நிலத்தில இருந்து உண்டியல் மூலம் நாங்கள் உண்டியல் குலுக்கித்தான் நிதியினை சேகரித்து அவ்வப்போது நடக்கின்ற ஆர்ப்பாட்டங்களோ போராட்டங்களோ அல்லது கொழும்பு கூட அவர்களை பார்வையிடுறதுக்கோ ஒவ்வொருத்தருடைய நிதியினை பெற்றுத்தான் போய் வர்றேன். உண்மையில கடந்த கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் ஆயிட்டுது எங்களோட படியங்களை போய் பார்க்கறதுக்கு. ஏன்னா போய் பார்த்துட்டு வாரதுக்கு கொழும்பு போறதுக்கு போய் வாரது கூட அதுக்குரிய நிதி எங்கள்கிட்ட இல்லை. சொல்லி அனுப்பினவங்க என்ற கோமனை விரை சொல்லி விடு, ஏன் விரையிலேன்ட்டு ஏதோ ஒரு வகையில எங்களை தொடர்புல எடுக்கிறதுக்கு முன்னெடுக்கிறாங்க. ஆனா இந்த முறை நாங்கள் ஒரு தொடர்ச்சியான ஒரு போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறோம். இதுல நாங்கள் உண்டியலை முன்னிறுத்திருக்கிறோம். ஏன்னா தொடர்ந்து இந்த போராட்டம் ஒரு இறுதி கட்டத்தோட எல்லாரும் சிறை மீளணும் என்ற ஒரு எதிர்பார்ப்போடு நாங்கள் இருக்கிறோம். இதுக்கு புலத்திலையும் நிலத்திலையும் எல்லோரும் அணி சேர வேண்டும். அதே நேரத்துல புலத்தில இருக்கின்ற எங்களுடைய உறவுகள் ஒவ்வொருத்தரும் மக்கள் பிரதிநிதிகளாக அந்தந்த நாடுகள்ல பாராளுமன்ற பிரதிநிதிகளாக இருக்கிறார்கள். அவர்கள் பேசணும், அந்தந்த பாராளுமன்றங்கள்ல பேசணும், பொது வழியில ஏனையவர்கள் பேசணும், இறந்த படுகொலை செய்யப்பட்டவர்களுக்கு நினைவு கூறப்பட வேண்டும். இதுகளுக்கு ஊடாக
இலங்கை அரசுக்கு ஒரு அழுத்தத்தினை பிரயோகிக்க வேண்டும். கடந்த 2 வாரங்களுக்கு முன்னர் நினைக்கிறேன், கடந்த மாதம் ஐநாவினுடைய மனித உரிமை என்னுடைய ஆணையாளர் அவர்கள் வருகை தந்த பொழுது நாங்களும் இந்த பயங்கரவாத தடுத்த சட்டத்தை நீக்கணும், எங்களுடைய தமிழ் அரசியல் கைதிகள் விடுதலை செய்யப்பட வேணும் என்ற கோரிக்கைகளை வைத்திருந்த நாங்கள். ஆனால் அவர் நாட்டை விட்டு சென்ற பொழுது கூறியிருந்தார், அரசியல் கைதிகள் விடுதலை செய்யப்பட வேண்டும், பயங்கரவாத சட்டம் நீக்கப்பட வேண்டும் என்று. அதுக்கு பின்னர் கூட இந்த அரசால எந்த விதமான ஒரு அசைவும் ஏற்படவில்லை. ஒரு மக்கள் திரட்சி ஊடாகத்தான் ஒன்றிணைஞ்சால் மட்டும்தான் எங்களுடைய உறவுகளை மீட்க முடியும் என்ற ஒரு நம்பிக்கை கடந்த காலத்துல இருந்து எங்களுக்கு இருக்கு. அதனுடைய அசைவுகளால்தான் இன்றைக்கு பல பேர் வெளியில வந்திருக்கிறத நாங்கள் கண்ணுக்கு ஊடாக பார்க்கிறோம். அதுக்காக நாங்கள் மட்டும் உரிமை கூறவில்லை, எல்லோருடைய கூட்டு முயற்சின்ற ஒரு விளைவுகள் தான் இன்றைக்கு சாட்சிகளாக வெளியில வந்த சில்லையா சதீஷ்குமார் கூட இருக்கிறார் என்பதனை நான் இந்த சந்தர்ப்பத்தில் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். ஏனென்றால் கடந்த காலத்துல இது நிலத்துல மட்டும் இருக்கக்கூடாது, இதுக்கு ஒரு தளத்தினை மேல உதயநண்டன் நீங்கள் ஏற்படுத்தி தந்திருந்த நீங்கள் கனடாவில மேல அந்த உறவுகளை நான் இன்றைக்கும் நினைக்கின்றேன். நான் நேரடியாக நினைக்கிறேன், சிஎம்ஆர் ரேடியோ, டிவிஐ ரேடியோவில் நேரடியாக அங்க உள்ள மக்களோட ஒரு உரையாடுறதுக்குரிய சந்தர்ப்பம் ஒன்று ஏற்படுத்தி தந்திருந்த நீங்கள். அந்த நேரத்துல அந்த மக்களுடைய உணர்வுகளை நாங்கள் புரிஞ்சு கொண்ட நாங்கள் பல பேர் இந்த கைதிகளுடைய விடுதலை விடயத்துல தாயக நினைவுகளை சுமந்திருக்கிறத கண்ணுக்கூடாக நான் செவிகளுக்கூடாகவும் பார்த்து உணரக்கூடியதாக இருந்தது. எனவே இந்த நேரத்துல நாங்கள் இதில் நினைவுபடுத்தி வேண்டுகிறோம் என்னன்னு சொன்னால், எங்களுடைய உறவுகளை மீட்கிறதுக்கு எல்லோரும் ஒன்று சேர்ந்து உறவுகளை மீட்க பலமான குரல் கொடுத்து அணிதிரளணும் என்றதை இந்த நேரத்துல நாங்கள் உரிமையோட வேண்டி நிற்கிறோம். இந்த கைதிகளுடைய உறவுகள், குடும்பங்கள், நான் கடந்த 2 கிழமைக்கு முன்னர் ஆனந்த சுதானுடைய பிள்ளைகளை பார்வையிடுவதற்காக சென்றிருந்தேன். உண்மையில பிள்ளைகள் மாமா அப்பா வருவாருன்னு என்ன பிடிச்சு கேட்குறாங்க. என்னாலே பிள்ளைகளை கட்டிப்பிடிச்சு முத்தம் கொடுத்து அழுதுட்டு வந்ததை விட வேறு எதுவும் முன்னிட்டு பதில் சொல்றது கொண்டும் இல்லை. அதை வந்ததிலிருந்து தான் அந்த வலியின் வேதனை தான் இந்த போராட்டம் அடுத்த கட்டத்துக்கு முன்னெடுக்கணும் என்ற உத்வேகம் தொடர்ச்சியை ஏற்படுத்தி இருந்தது. எனவே அன்புக்குரிய எங்களோட சொந்தங்கள் அனைவரும் அணிதிரளுங்கள், எங்களுடைய உறவுகளை சிறை மீட்கிறதுக்கு. 30 வருஷம் ஒரு தசாப்தம் கடந்துட்டு அந்த சிறைக்குள்ள இனியும் நாங்கள் அவங்களை அப்படியே விட்டுவிட முடியாது, விட்டுவிடக் கூடாது என்றதுக்காக. அதே நேரத்துல இந்த முறை நாங்கள் புலம்பெயர்ந்த உறவுகள்கிட்ட கேட்கிறோம், எங்களுடைய நிதி பங்களிப்பை கூட செய்ய சொல்லி. ஏனென்று சொன்னால், நாங்கள் இதுவரைக்கும் யார்கிட்டையும் கேட்டதில்லை. எங்களால செய்யக்கூடிய வேலைக்கு அது ஒரு பெரிய ஒரு முட்டுக்கட்டையா இருக்கிறது. ஆனால் புலம்பெயர்ந்த தேசத்துல இருக்கிற பல பேர் இங்கே உள்ள இவ்வாறான செயற்பாடுகளுக்கு உதவுகிறார்கள். ஆனால் எங்களுடைய கரங்களுக்கு அவ்வாறு எதுவும் இதுவரைக்கும் கிட்டவில்லை. அதனால் எங்களுடைய செயற்பாடு மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் இருந்தது. இந்த முறை நாங்கள் பொது வழியில கேட்கிறோம், நாங்கள் பொது வழியில தான் உண்டியல் கொடுக்கிறோம். அந்த உண்டியலுக்கு உங்களுடைய பங்களிப்பினை செய்ய சொல்லி கேட்கிறோம் இதிலே. ஏனென்றால் நாங்கள் நேரடியாக நிதியினை பெறுறதுக்கும் எங்களுக்கும் சில நெருக்கடிகள் இருக்கிறது. கடந்த காலங்களில் தொடர்ச்சியாக நாங்கள் விசாரணைகளுக்கு, கண்காணிப்புகளுக்கு உட்பட்டு கொண்டு இருக்கின்றேன் நான் குறிப்பாக. ஆனால் எங்களுடைய கைதிகளுடைய விடுதலை என்ற ஒரு இலக்கு, அந்த ஆத்மார்த்தமான செயற்பாடு, அந்த செயற்பாடுகள் எதிரையும் சிக்க வைக்கவில்லை. அதே போல எங்களுடைய சூழல்களையும் உணர்ந்து கொண்டு எங்களோட பாதுகாப்பையும் நாங்கள் கருத்துல கொண்டு கைதிகளுடைய விடுதலைக்கு எங்களுடைய செயற்பாடு எதுவும் முட்டுக்கட்டையாகவும் இருந்துவிடக்கூடாது என்ற பொறுப்போட நாங்கள் செயற்பட வேண்டிய ஒரு நேரம். எனவே அதை எல்லாத்தையும் கருத்துல கொண்டு எங்களுடைய உறவுகளை மீட்கிறதுக்கு எல்லோரும் ஒன்றிணையோணும் என்று உரிமையோட நான் இந்த சந்தர்ப்பத்தில் வேண்டிக் கொள்கிறேன். நன்றி கோமகன், நன்றி சதீஷ். உங்கள் இருவருடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் உணர்வுபூர்வமான ஒரு உரையாடலாக இந்த நிகழ்ச்சி அமைந்திருக்கிறது.
என்னிடமும் கேள்விகள் இல்லை. இன்னொரு சந்தர்ப்பத்திலே பேசிக்கொள்வோம். உங்களுடைய முயற்சி வெற்றி பெற வாழ்த்துகள். நன்றி, வணக்கம். அருமையான இந்த காலத்தின் தேவை கருதி இந்த ஒரு சந்தர்ப்பத்தை நீங்கள் உருவாக்கி இருக்கிறீர்கள். அது தொடர்ச்சியாக எங்களுடைய அரசியல் கைதிகளுடைய விடுதலை விடயத்திலும் சரி, தாயக உறவுகளுடைய விடுதலை விடயத்திலும் சரி, உங்களுடைய கனதியான உங்களுடைய செயற்பாட்டுக்கு ஊடாக உங்களை பற்றிய ஒரு புரிதல் ஒன்று எங்களுக்கு இருக்கின்றது. உங்களுடைய பணி தொடர்ந்தும் இவ்வாறான எங்களுக்குரிய களங்களை நோக்கி ஏற்படுத்தி எங்களுடைய இலக்கை நோக்கி அடைவதற்கு தொடர்ந்தும் உதவுவீர்கள் என்ற நம்பிக்கையோட விடைபெறுகிறேன். நன்றி. நிச்சயமா நன்றி.